ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து டெய்லியும் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் டாபிக் வைஸ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில மறுசீரமைப்புலேருந்து என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஒரு 12 கேள்விகள் இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். சரியா? ஓகே. மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1956 கொண்டு வந்தாங்க. உங்களுக்கே தெரியும். ஆகஸ்ட் 31 1956 இயற்றப்பட்டிருக்கும். நவம்பர் 1 1956 நடைமுறைக்கு வந்திருக்கும். சரியா? அப்போ 7வது சட்ட திருத்தம் 1956 படி இந்தியாவில் 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டிருக்கும். நவம்பர் 1 1956 முதல் மைசூர் மற்றும் கேரளா மாநிலங்கள் வந்து உருவாயிருக்கும். சரியா? தமிழ்நாடு மாநில தினமாக எப்போ அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா நவம்பர் 1 2019 ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். சரியா? இப்போ மாநில மறுசீரமைப்பு அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, கீழ்காண்படுவைகளில் எது ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்கள் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து எது கிடையாது அப்படின்னு சொல்லி தான் வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ என்ன வரும்னா ஆப்ஷன் டி வந்து வரும். தனித்துவமான மத்திய பகுதிகள். சரியா? கீழே காணப்படுபவைகளில் எது ஒன்றிய பிரதேசங்களோட முன்னிய பெயர்கள் கிடையாது அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து வரும். சரியா? நெக்ஸ்ட்டு, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 1954 முதல் 2019 வரை ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? எந்த சட்டப்பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 370 யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேள்வி, நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடும் மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையாக ஒருங்கிணைந்த ஒன்று என்று கூறியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமாராவ் அம்பேத்கர் தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதை வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிர்வாக செயல்பாடுகள் வசதிக்காக மட்டும் நாட்டு மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நிர்வாக வசதிக்காக மட்டும் பிரிக்கப்படக்கூடாது, நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒருங்கிணைந்து ஒன்று அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து சொல்லியிருக்காங்க. கீழே காணப்படும் பட்டியல்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ மேட்ச் த ஃபாலோவிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மேட்ச் பண்ணுவோமா? ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. ஓகேவா? 3142 வரும். பார்க்கலாம். கேரளா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956. நெக்ஸ்ட்டு நாகாலாந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963. மகாராஷ்டிரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960. சரியா? ஹரியானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966. சரியா? என்ன அப்படின்னா எப்பப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி மாநிலங்களோட தரவரிசை வந்து நம்மளை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தராகண்ட் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தராஞ்சல் எந்த சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 சட்டத்தின்படி தான் உத்தராஞ்சல் எப்படி வந்து பெயர் வந்து மாற்றிருக்காங்க, உத்தராகண்ட் அப்படின்னு சொல்லி பெயரை வந்து மாற்றிருக்காங்க. சரியா? பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் என்று ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966 தான் பஞ்சாப் வந்து ஹரியானா அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கு. எப்போ? பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் 1966 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பஞ்சாப்ன்றது தான் ஹரியானா அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கும். சரியா? டேஸ் என்று அருணாச்சல் பிரதேசம் ஒரு முழு மாநிலமாக வந்து உருவானது அப்படின்னு கேட்குறாங்க. அருணாச்சல் பிரதேசம் வந்து எப்போ ஒரு முழு மாநிலமாக உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20 1987 தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் வந்து ஒரு முழு மாநிலமாக வந்து உருவாயிருக்கும். சரியா? பிப்ரவரி 20 எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 55வது சட்ட திருத்தத்தின்படி. சரியா? 55வது சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலமாக, ஓகேவா, ஒரு முழு மாநிலமாக வந்து உருவாயிருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக படிக்கணும் மாநில மறுசீரமைப்பு என்னென்ன எங்கெங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது, எந்த அரசமைப்பு சட்டத்திருத்தம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 14வது அரசமைப்பு சட்டத்திருத்தம் தான் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேகாலயா எப்போ தனி மாநிலமாக வந்து உருவானது? ஓகேவா? மேகாலயா எப்போ தனி மாநிலமாக உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா இது மூணும் வடகிழக்கு மறுசீரமைப்பு சட்டம் 1971 படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தின் படி தான் மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா இது 1972 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தனி மாநிலமாக வந்து உருவாயிருக்கும். மணிப்பூர் 19 வரும் மாநிலங்களோட வரிசையில். அதுவே திரிபுரா அப்படின்னா 20 வரும். அதே மேகாலயா அப்படின்னா மாநிலங்கள வரிசையில் 21வது வந்து வரும். சரியா? தனி ஆந்திரா மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யாருன்னா பொட்டி ஸ்ரீராமுலு. அதை பற்றி உங்களுக்கே தெரியும். ஆந்திரா மாநிலம் வந்து தனியாக வந்து வேணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் தான். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவின் யூனியன் பிரதேசங்கள் பின்வரும் கூற்றுக்களை எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, 1, 3 தான் சரி. ஜனவரி 26, 2020 முதல் தாத்ரா மற்றும் நாகர்வேலி மற்றும் டாமன் மற்றும் டையூ ஆகியவை ஒரே பிரதேசமாக இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பு பகுதி
8ஆம் பகுதியில என்ன சொல்றாங்கன்னா, 7ஆம் பகுதியில உள்ள 239 முதல் 240 வரையிலான பிரிவுகள் யூனியன் பிரதேசங்கள் தொடர்பானவைன்னு சொல்றாங்க. நமக்கு யூனியன் பிரதேசத்த பத்தி சொல்லக்கூடிய விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 8 சரியா 239லேருந்து 241 வரைக்கும் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் பிரதேசத்த பத்தி, யூனியன் டெரிட்டரி பத்தி சொல்லக்கூடியது. சரியா? 239லேருந்து 241 வரைக்கும் யூனியன் பிரதேசத்த பத்தி சொல்லுது. சரியா? குடியரசுத் தலைவரோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் தான் இதுக்கு ஒரு முகவரே அன்றி ஆளுநரை போல மாநிலத்தோட தலைவர் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அப்போ நமக்கு செகண்ட் வந்து தப்பு. தேர்டு, முந்தைய மாநிலமான ஜம்மு மற்றும் காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்கள். அதுக்கப்புறம் லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகும். இது ரைட். ஆப்ஷன் பி தான் நமக்கு சரி. சரியா? இந்தியாவின் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அது வந்து தப்பு. இந்தியாவோட மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அப்படின்றது தப்பு. நெக்ஸ்ட், மദ്രാஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றமின்றி விருதுநகர் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் அதே தெலுங்கானால யார் அப்படின்னு பார்த்தோம். சரியா? பொட்டி ஸ்ரீராமன் பார்த்தோம். அதே மாதிரி மெட்ராஸ் மாநிலம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேர் மாற்றணும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, விருதுநகரில் சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரதம் உயிர் திறந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 வந்து என்ன பண்ணியிருப்பாரு, உயிர் வந்து நீத்திருப்பாரு. சரியா? கீழ்காணும் ஆணையங்கள்ல எது இந்திய மாநிலத்தை மொழிவாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசலலி ஆணையம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி மொழிவாரியா வந்து மறுசீரமைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா பரிந்துரைக்கிறாங்க. சரியா? இந்தியாவில் கீழ்கண்ட எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாநிலங்களை மறுசீரமைப்பு செய்கிறாங்க அப்படின்னா எதன் அடிப்படையில் செய்வாங்க அப்படின்னா, ஆப்ஷன் டி மக்களோட மொழி. ஆப்ஷன் டி மக்களின் மொழியோட இது பண்ணலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாநிலம் வந்து மறுசீரமைப்பு வந்து செஞ்சுருப்பாங்க. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுபோல் மேலும் தொடர்புகளை வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.